ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரோலர் கோஸ்டர் சீரீஸ் எபிசோட் 5ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா. ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். அது என்னன்னா, யாரு ரொம்பவே சோகமாக பியூர்கிட்ட பேசுகிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க எதை பற்றி பேச போகிறாங்க அதை பார்த்ததும் பியூரு யார்கிட்ட கேட்குறாங்க, உனக்கு என்னாச்சு, நீ உன்னோட அம்மா கிட்ட சண்டை போட்டியா, உன்னை பார்த்தாலே நீ நல்ல மூட்ல இல்லை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது, உனக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு யார்கிட்ட கேட்குறாங்க. யாரு அப்படி யோசிச்சு பார்க்குறாங்க. பியூரு என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டது இவகிட்ட நம்ம இந்த விஷயத்த எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே, எனக்கு என்னோட அப்பாவோட பிஸ்னஸை அப்படியே விடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை, அது இன்னுமே ஒஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு, அதனால் நானும் என்னோட அம்மாவும் இது எல்லாத்தையுமே இழந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் அப்போ உடனே பியூருக்கு புரிஞ்சிருது, சரி ஓகே இவ கலட்டி விடுறதுக்கு தான் பார்க்குறா அப்படின்னு தெரிஞ்சதும், அதனால தான் நீ மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டியா, பணத்துக்காக எப்படி உனக்கு பிடிக்காத ஒருத்தனை நீ மேரேஜ் பண்ணிப்ப அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்டதும் யாரு, சரி நீ வேணும்னா அப்படியே நினச்சிக்க, நான் பணத்துக்காக தான் இந்த மேரேஜுமே பண்ணுறேன், இப்போ உனக்கு ஓகேவான்னு சொல்லி பியூர்கிட்ட கேட்குறாங்க. அதை கேட்டதும் பியூரு, சாரி நான் அப்படி சொல்லலை, என்னை மன்னிச்சிரு, நான் தான் உனக்கு எப்போவுமே ஃபஸ்ட்டு, ஆமாம் தானே அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் யார் என்ன சொல்கிறாங்க, நான் ஏற்கனவே முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் பியூருக்கு அதிர்ச்சியாக இருக்குது. ஏற்கனவே முடிவு எடுத்தவகிட்ட நம்ம என்னத்தை போய் பேசுறது இல்லை. ஸோ அப்படியே அந்த இடத்துல அப்படியே அழுகிறாங்க. அவங்களால கன்வின்ஸ் பண்ணவும் முடியல, என்ன சொல்கிறதுனே தெரியலை. ஸோ அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. ஆனால் யார் இது எதையுமே கண்டுக்காம அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் இப்போ கரண்ட்டில் காட்டுறாங்க. யார் அவங்க ஃப்ரெண்டு கூட ஒரு பாருக்கு வந்திருக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு, நீ என்ன இங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு வர சொன்ன, ஆனால் நீ எதுவுமே குடிக்காம அமைதியாக இருக்கியே, உனக்கு என்னாச்சு, நானும் நேற்று நைட்டில் இருந்து உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், நீ ரொம்பவே கவலையாக இருக்க, ஆனால் நீ என்கிட்ட இதை பற்றி பேசவே மாட்டேங்கிறியே, என்னாச்சுன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டுமே கேட்குறாங்க. அப்போ யார் சொல்கிறாங்க, நான் பியூர்கிட்ட எனக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்க ஃப்ரெண்டு, ஆமாம் அந்த விஷயந்தான் தெரியும் தானே, அவள் தான் உனக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு யார், ஆமாம் நானுமே அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இந்த முறை நான் அவகிட்ட சீரியஸாக கேட்டேன், பியூரு அவளோட ஃபீலிங்ஸை மறைக்கிற அளவுக்கு அந்தளவுக்கு புத்திசாலியான ஆளெல்லாம் கிடையாது, அவள் சோகமாக இருக்காளா இல்லைன்னா ஹாப்பியாக இருக்காளா அப்படிங்கிறத நான் அவளை பார்த்து ஈஸியாக தெரிஞ்சுப்பேன், ஆனால் இப்போ அவள் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நடிக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் அவங்க ஃப்ரெண்டு, என்னது நடிக்கிறாங்களா, எதுக்காக ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நடிக்கணும், நீ அவளை வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்ன பிறகும் அவள் எதுக்காக அந்த மாதிரி நடிக்கணும், ஒருவேளை பியூருக்கு வேற ஒரு ஆள் இருக்கா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுதான் எனக்குமே தெரியலைன்னு யார் சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு, அது அந்த மாதிரியெல்லாம் கண்டிப்பாக இருக்காது, ஒருவேளை நீ இந்த ஹாப்பியான நியூஸை சொல்லியிருக்கல்ல, அது அவளுக்கு ஒருவேளை அதிர்ச்சியாக இருக்கும், அதை எப்படி உன்கிட்ட வெளியே காட்ட முடியலை, அது அவளுக்கு சரியாக தெரியலைன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அதுக்குமே யாரு, இல்லை அதுக்கு வாய்ப்பே கிடையாது, நான் பியூர் கூட இத்தனை வருஷமாக இருந்திருக்கேன், அவள் சின்னதாக ஒரு தப்பு பண்ணாலும் நான் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிருவேன், நான் தான் அவளை எனக்காக வெயிட் பண்ணாத அப்படின்னு சொன்னேன், அது அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படின்னு யார் அப்படியே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதை கேட்டதும் அவங்க ஃப்ரெண்டு, நீ ஓவர் திங்க் பண்ணாத, இந்த மாதிரி இருக்காது, நீ எதுக்கும் வேணும்னா பியூர்கிட்ட டைரக்டாக இந்த விஷயத்த கேளு, உனக்கு ஆள் இருக்கா இல்லையா, அப்படி அவங்க இருக்குன்னு சொன்னா அது யாருன்னு சொல்லி அந்த விஷயத்த கேட்டு தெரிஞ்சு அதை கிளியர் பண்ணிக்கோங்க, அது உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் அதை கிளியர் பண்ணிக்கோன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டுமே யார்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லாஃபும் அவங்க அண்ணனும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. லாஃப் அவங்க அசிஸ்டண்ட் கிட்ட என்னெல்லாம் ஒர்க் இருக்குது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்பவே அவசரமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்த லேம்பு, அப்போ இவ தான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு லாஃபு, அவ என்னோட செக்ரட்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ லேம்புமே, நீ தான் இங்கே ரொம்பவே பிஸியாக இருக்கல்ல, அப்புறம் எதுக்காக நீ இப்போ பேங்காங்க்கு வரணும் அப்படின்னு கேட்கவும்
அதுக்கு லாஃபு, நான் என்னோட ஃப்ரெண்டை பார்க்க வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் லேம்பு, ஃப்ரெண்டா இல்லைன்னா கேர்ள் ஃப்ரெண்டான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு லாஃப் என்ன சொல்கிறாங்க, நான் ஃப்ரெண்டுக்கும் மேலே கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஒருவேளை எனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் ஃப்யூச்சரில் எனக்கு கண்டிப்பாக அது கிடைக்கும். ஆனால் இப்போ எனக்கு இது போதும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அப்படியே காரில் பேங்காங்க்கு கிளம்பி வந்துட்டுருக்குறாங்க. அப்போ லேம்பு, அந்த பர்சன் யார், அது எனக்கு தெரியுமா, எனக்கு அவங்கள தெரியுமான்னு சொல்லி கேட்கவும், நான் தான் சொல்லியிருக்கேன்ல முன்னாடியே அவங்கள உனக்கு தெரியாது, நான் இப்போ இங்கேயே இறங்கிக்கிறேன், இங்கே ரொம்பவே டிராஃபிக்காக இருக்கும், ஸோ நான் இங்கேருந்து அந்த மெட்ரோவில் பறக்க போகிறேன்னு சொல்லிட்டு லாஃப் அங்கேருந்து கிளம்புறாங்க. லாஃப் அங்கேருந்து நேராக பியூரோட ஸ்டுடியோக்கு தான் வர்றாங்க. லாஃபை பார்த்ததும் பியூரு அவங்க செயினையுமே கையில் எடுத்து காட்டி, இங்கே வந்து இந்த திங்ஸை சேர்த்து வைக்கிற சர்வீஸ் எல்லாம் இங்கே பண்ணலை, நீ மட்டும் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தேன்னா இதை நான் தூக்கி போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன இந்த முறை ரொம்பவே சீக்கிரமாக திரும்பி வந்துட்ட அப்படின்னு கேட்கவும், ஏன்னா நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன், அதனால தான் திரும்பி வந்துட்டேனே லாஃப்மே சொல்கிறாங்க. அதுக்கு பியூரு, ஆமாம் நீ அவ்வளோ தூரத்துல இருந்து ட்ராவல் பண்ணி வர்றல, உனக்கு டயர்டாகவே இல்லையான்னு சொல்லி கேட்கவும், உன்னை பார்க்காம இருந்ததுனால தான் எனக்கு ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு, ஏன்னா உன்னைய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன மிஸ் பண்ணுறியா, உனக்கு ஹக் வேணுமான்னு சொல்லி 2 பேருமே அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பியூரு, எனக்கு இப்போ இங்கே வேலையெல்லாம் முடிஞ்சுது, நான் இப்போ வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லவும், லாஃபுமே அப்படின்னா நானுமே உன் கூட வீட்டுக்கு வரவான்னு சொல்லி கேட்குறாங்க. பியூரு, நீ எதுக்காக என்கிட்ட பெர்மிஷன் எல்லாம் கேட்குற, வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க 2 பேருமே பியூரோட வீட்டுக்கு வர்றாங்க. அப்படி வீட்டுக்கு வந்ததும் அப்படி கதவை தான் இப்படி திறக்கிறாங்க. அதுக்குள்ளேயே லாஃபு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே கிஸ் பண்ணிட்டு அப்படியே அந்த வீட்டுக்குள்ள ஒவ்வொரு ரூமா சுற்றி வந்துடுவாங்க போல. அந்த அளவுக்கு அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே 2 பேரும் அப்படியே நகர்ந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ணிக்கிட்டே அவங்க வீட்டுக்குள்ளேயுமே வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஃபைனலாக ஒரு சுவத்தில் பிடிச்சி சாய்ச்சி வச்சு அப்படியே அங்கேயே பியூரை கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி கிஸ் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கீழே வரவும், பியூர் உடனே நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு லாஃபு அப்படியே கீழே வந்து அவங்களோட ஷூவையுமே கலட்டி விடுறாங்க. நான் உன்னோட ஷூவை தான் கலட்டி விட்டேன், ஏன் நீ என்ன நினச்ச அப்படின்னு பியூர் கிட்ட கேட்குறாங்க. பியூருக்கு என்ன சொல்லன்னு தெரியலை. இல்லையே நான் எதுவுமே நினைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஃபஸ்ட்டு உன்னோட கையை வாஷ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போகிறாங்க. பியூரு குளிக்கிறதுக்காக அந்த பாத் டப்பில் அந்த சோப்பு நுரையெல்லாம் போட்டு ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. இதை இங்கேருந்து லாஃப் பார்த்துட்ருக்குறாங்க. அவங்க அப்படி பார்க்கவும் அவங்களுக்கு ஒரு விஷயம் தோணும், நம்மளும் சேர்ந்து குளிச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு தோணிட்டு அவங்க ஷர்ட் பட்டனை அப்படி அழகா ஸ்டைலாக அப்படி ஒன்று கலட்டி விட்டுட்டு அப்படி நடந்து வரும்போதே அந்த கெத்தா அந்த ஷர்ட் அப்படியே ஓப்பன் பண்ணி கலட்டி விட்டுட்டு, இதெல்லாம் நான் என் வாயால் எப்படி சொல்கிறது, நீங்கள் வேற சொல்லணுங்கிறீங்க, நானும் சொல்கிறேன். அப்படியே அந்த பனியனை அப்படியே கலட்டி விட்டுட்டு அப்படி மொத்தமாக உடம்புல எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே இல்லாமல் அப்படி இருக்காங்க, அப்படி காட்டுறாங்க. பியூர் அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு, நானும் உன் கூட சேர்ந்து குளிக்கவா அப்படின்னு கேட்குறாங்க. பியூர் என்ன நோனியாக சொல்ல போகிறாங்க, சரி ஓகேவா சேர்ந்து குளிக்கலான்னுட்டு 2 பேருமே அந்த பாத் டப்பில் அப்படியே ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. யார் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது, நம்ம ஸ்டார்ட் பண்ண இவ என்னமோ நினச்சிருவாளோ அவள் என்னமோ நினச்சிருவாளோன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அப்படி அந்த பாத் டப்பில் ஒருத்தர் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ உடனே பியூர் தான், சரி இதுக்கு மேலேயும் வெயிட்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டு பியூர் தான் லாஃப் அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. எப்படியோ ஒரு வழியா பியூர் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு லாஃப் மறுபடியும் பியூரை பிடிச்சி வச்சு பயங்கரமாக 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிட்டு அந்த சோப்பு நுரையிலேயே ஒரு ட்ரெஸ் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே அந்த நுரைக்குள்ளே சேர்ந்து பயங்கரமாக விளையாடிட்டு பயங்கரமாக கிஸ் பண்ணிட்டுருக்குறாங்க. அப்படியே அங்கேருந்து பெட்ரூமுக்குமே வர்றாங்க. அங்கே வந்து பெட்ரூம் ஒரு பயங்கர செட்டப்பு, ஒரு ரெட் கலரில் ஒரு லைட்டையுமே போட்டு விட்டுட்டு, ஆக்சுவலி அப்படி பார்க்கும்போது தான் அந்த சீன் அந்தளவுக்கு அழகாக இருக்குமான்னு தெரியலை. இன்னும் ஒரு சீரீஸில்
இதே மாதிரி லைட்டை போட்டு விட்டு தான் இந்த சீனையுமே ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படி அவங்க 2 பேரும் பெட்ரூமில் அந்த ரெட் கலர் லைட்டில் அவ்வளோ அழகாக ரொமான்ஸ் பண்ணி அந்த அளவுக்கு கிஸ் பண்ணி அவ்வளோ சூப்பராக சீன்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. பார்த்துருப்பீங்க. இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது இல்லை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போய் கிஸ் பண்ணி அவங்கள ஃபீல் பண்ண வச்சு அவங்க 2 பேருமே என்ஜாய் பண்ணிட்டு பயங்கரமாக போயிட்டுருக்கு. நானும் சரி முடிஞ்சுது, நம்ம அடுத்தது பார்க்கலாம், அடுத்தது என்ன நடந்துச்சு அப்படி நீ பார்க்கலாம் நீ வெயிட் பண்ணிகிட்டே இருந்தா அந்த ஒரு சீன் மட்டும் 7 நிமிஷத்துக்கு இருக்கு. 7 நிமிஷத்துக்கு அவ்வளோ கேமரா முன்னாடி எப்படி இந்த மாதிரி ஒரு சீனை பண்ணுறாங்க அப்படின்னு தான் தெரியலை. ரியல் கப்பல் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ டைரக்டருக்கு இதில் வேலையே இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு 2 பேருமே பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கல்ல. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த நான் இங்கே நோட் பண்ணேன். அது என்னன்னா, நார்மலாக மற்ற எபிசோடு எல்லாமே நான் பார்க்கும்போது அது எல்லாமே ஒரு 10ல் இருந்து 15 லட்சம் வரைக்கும் தான் வியூஸ் போயிருந்துச்சு. ஆனால் இந்த ஒரு எபிசோடு நான் பார்க்கும்போது 37 லட்சம் வியூஸ் போயிருந்துச்சு. அது எப்படி? சீரீஸை பார்க்குறவங்க எல்லா எபிசோடும் பார்ப்பாங்க, எல்லா சீன்ஸும் பார்ப்பாங்க. ஆனால் நம்ம ஆட்கள் எல்லாரும் எதை பார்க்குறீங்கன்னு தான் தெரியல. அந்த மாதிரி ஒரு தம்ப்நெயில் வச்சதுனால எல்லாம் அந்தளவுக்கு அந்த வீடியோ வியூஸ் போச்சா என்ன தெரியல. அதுக்கப்புறம் அந்த ரொமான்ஸு அந்த சீன் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் 2 பேருமே நல்லா தூங்குறாங்க. லாஃபு தான் ஃபஸ்ட்டு எழுந்துக்கிறாங்க. அங்கேருந்து கிளம்ப போகும்போது பியூர் பார்க்குறாங்க. நீ எழுந்துட்டியா, அதுக்குள்ளே எங்கே போகிற அப்படின்னு கேட்கவும், நீ இன்னுமே கொஞ்சம் தூங்கு, எனக்கு வேலை இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த முறை உனக்கு ஒர்க் இருந்தா நீ இந்த மாதிரியெல்லாம் வராத சரியா அப்படின்னு சொல்லிட்டு பியூரு நான் உனக்காக ஏதாவது சமைச்சு தரேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்குமே போகிறாங்க. அப்போ லாஃப் அங்கேருந்த ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமை பார்க்குறாங்க. அதில் ஏரும் பியூரும் 2 பேருமே இருக்கிற ஒரு பிக்சரை பார்த்ததும் லாஃபுக்கு கொஞ்சமே சேட் ஆகுது. உடனே பியூரை ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சு உனக்கு அப்படின்னு பியூர் கேட்கவும், நான் கொஞ்சம் சேடாக இருக்கேன், என்னால் உங்கூட கொஞ்சம் நேரம்தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ மறுபடி எப்போ திரும்ப வருவ அப்படின்னு பியூர் கேட்கவும், நான் அடுத்த வாரமே திரும்ப வருவேன், ஆனால் ஃபஸ்ட்டு நான் உன்னைத்தான் பார்க்க வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஏன் உன்னோட வீட்டுக்கு போக மாட்டேங்கிற, நீ ஃபஸ்ட்டு அங்கே போ அப்படின்னு சொல்லவும், வீடு எப்போவுமே அங்கே தான் இருக்க போகுது, ஆனால் நீ அப்படி கிடையாது. ஒரு நாள் யாரும் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் அதுக்கப்புறம் காணாமல் போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் பியூரு, அப்போ நீ அதை நினச்சி சேடாக ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு கேட்கவும் லாஃபு, ஆமாம் அது எனக்கு கஷ்டமாக இருக்கும், ஆனால் அதுக்காகலாம் நீ என்னை நினச்சி வருத்தப்படாத சரியா, நான் அடுத்த வாரம் வர்றேன்னு சொல்லிட்டு லாஃபுமே அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே இன்னொரு பக்கம் ஏரை பார்க்குறதுக்காக அவங்க அம்மா வர்றாங்க. நீ ட்ரிப்புக்கு போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நான் உனக்கு நிறைய டைம் கால் பண்ணேன், நீ எதுக்காக என்கிட்ட பேசலை, எப்படி போகுது உன்னோட லைஃபு, ஏதாச்சும் விசேஷமானு சொல்லி யார்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு யார், நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியலைன்னு சொல்லவும் அவங்க அம்மா, உனக்கு நல்லாவே தெரியும் நான் என்ன கேட்குறேன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு யார், நான் இன்னுமே பேபிக்கெல்லாம் ரெடி ஆகலை அப்படின்னு சொல்லவும், உனக்கு வயசாகிட்டே இருக்குது, அப்புறம் குழந்தை பெற்றுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், அது உனக்குமே நல்லாவே தெரியும், உனக்கு மேரேஜ் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு, நீ ஒரு நல்ல ஒய்ஃபாக இருக்கியா இல்லையா அப்படின்னு யார்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு யார், குழந்தை பெற்றுக்கிற விஷயத்தில் நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட அவங்க அம்மா, நீ இந்த மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரியெல்லாம் என்கிட்ட பேசாத சரியா, யாரை பற்றி நீ யோசிச்சு பார்த்தியா, எதுக்காக நீ இப்படி செல்ஃபிஷாக இருக்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு யார், எது நானா செல்ஃபிஷாக இருக்கனா, அது நான் இல்லை நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அம்மா, இந்த லைஃப்பை நீ தானே சூஸ் பண்ண, இந்த லேம்பை நீ தானே சூஸ் பண்ண அப்படின்னு சொல்லவும், யாரு, இது நான் சூஸ் பண்ணனா, உங்களோட கட்டாயத்தினால நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் நான் லேம்பையுமே சூஸ் பண்ணேன். நம்ம இந்த விஷயத்தை பற்றி நிறையவே பேசிட்டோம், இதுக்கு மேலே பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, ஸோ நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லி யாருமே சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அம்மா ரொம்பவே கோவப்பட்டு எழுந்து, நீ ரொம்பவே ஸ்மார்ட்டாக நடந்துக்கிற அப்படின்னு நீ நினைக்காத, உன்னோட வார்த்தையை நீ பார்த்து பேசு, நம்ம இப்போ இந்த நிலைமைக்கு இருக்கோன்னா
இந்த நிலைமையில இருக்கோம்னா அது லேம்போட சப்போர்ட் இல்லாம கண்டிப்பா அது நடந்திருக்காது. அத நீ மறந்துடாத. உன் அப்பா ஒரு அன்சக்சஸ்ஃபுல் பிசினஸ்மேன். அதனாலதான் நம்ம வீடு கூட இல்லாத நிலைமைக்கு நம்ம இங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு யாரு, இது எதுக்குமே நான் காரணம் கிடையாது. இந்த நம்ம பிசினஸ் திவாலானதுக்கு அதுக்குமே எனக்கும் எந்த ஒரு சம்மந்தம் கிடையாது. இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லி யாருமே பயங்கரமா கத்துறாங்க. அதுக்கு அவங்க அம்மா, எனக்கு அதெல்லாம் தெரியாது, உனக்கு வேற வழியே கிடையாது, நான் என்ன சொல்றேனோ நீ அதைத்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அம்மாவுமே ரொம்பவே சத்தமா பேசிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்போ யாரு, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லி அவங்க அம்மா கிட்டயுமே கேக்குறாங்க. அங்க இருந்து யாரு பியூரை பாக்குறதுக்காக வர்றாங்க. பியூரு யாருக்கிட்ட, நீ இந்த டைம்ல இங்க வரமாட்டியே, உனக்கு ஒர்க் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், யார் அதுக்கு, நான் என்னோட ஒர்க் எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு உன்னை பாக்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பியூரு, நீ ஓகே தானே, எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கவும், யாரு, ஏன் ஏதாச்சும் காரணம் இருந்தாதான் உன்னை பார்க்க வரணுமா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. மறுபடியும் பியூரு, நீ உங்க அம்மா கூட எதுவும் சண்டை போட்டியா அப்படின்னு கேட்கவும், அதுக்கு யாரு, என்ன மன்னிச்சிரு, நான் பண்ண எல்லாத்துக்குமே நீ என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு யார் சொல்லவும், பியூரு யார் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி ஓகே எல்லாமே சரியாயிருன்னு சொல்லி பியூர் அப்படி சொல்லவும் யாருமே அப்படியே அழுகுறாங்க. அப்போ யாரு, நாங்க 2 பேருமே டைவர்ஸ் பண்ணிக்க போறோம் அப்படின்னுட்டு பியூர் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு அவங்க அம்மா கிட்ட அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அவங்க பேசியிருப்பாங்கல்ல, அது என்ன அப்படிங்கிறத இப்ப காட்டுறாங்க. யார் அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் லேம்பை டைவர்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டதும் அவங்க அம்மா, நீ கண்டிப்பா அவனை ஃபோர்ஸ் பண்ணி தான் இது எல்லாத்தையுமே பண்ண வச்சிருப்ப அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவன் ரொம்பவே நல்லவன், உன்னோட லைஃபை நீயே கெடுத்துக்காத, நான் எப்பவுமே நான் உனக்காக உன்னோட நல்லதுக்காகத்தான் நான் இது எல்லாத்தையுமே செய்யறேன், இது எல்லாமே உன்னோட ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் அதுக்காகத்தான். ஸோ நான் சொல்றத நீ கேளு, நீ லேம்பு கிட்ட மன்னிப்பு கேளு, அவனோட மனசை நீ மாத்து. இப்பதான் நீங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிருக்கீங்க, அதுக்குள்ள டைவர்ஸ் பண்ண போறியா? அவனை டைவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீ எப்படி இங்க சர்வே பண்ண முடியும்? அதுக்கு யாரு, இல்ல இது எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு யாருமே சொல்லவும் அவங்க அம்மா, இல்ல இது உன்னோட ஃபியூச்சர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு யாரு, இல்ல அது என்னோடது கிடையாது, இது உங்களோட ஃபியூச்சர், உங்களுக்காகத்தான் நீங்க இது எல்லாத்தையுமே பண்ண சொல்றீங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க அம்மாவுமே பயங்கரமா கத்துறாங்க. யார், நீ என்ன சொல்றன்னு சொல்லி அவங்க அம்மா கத்தவும் யாருமே பயங்கரமா கத்துறாங்க. கத்திட்டு, அம்மா நான் சொல்றத நீங்க கேளுங்க, நீங்க பணத்தை பத்தி அந்த ஃபினான்ஸை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நான் லேம்ப் கிட்ட சொல்றேன், அவன் இப்ப எப்படி சப்போர்ட் பண்றானோ அதே மாதிரியே அதுக்கப்புறமும் சப்போர்ட் பண்ண சொல்றேனே அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. அப்பவும் அவங்க அம்மா, இல்ல அதெல்லாம் முடியாது, எனக்கு தெரியாது, இந்த ரிலேஷன்ஷிப்பை இங்க முடிச்சுக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அதை இப்போ அப்படியே பியூர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்க 2 பேரும் ஒரு நாள் டைவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீ என் கூட இருப்பியா அப்படின்னு பியூர் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு பியூரு, உனக்கு நல்லாவே தெரியும் நான் இத்தனை நாளா உனக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லவும் யாரு, ஆமா எனக்குமே தெரியும், ஆனா லாஸ்ட் டைம் நீ பேசும்போது எனக்கு அது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பியூரு, எனக்கு வேற யாரையாவது எனக்கு பிடிச்சிருந்தா என் கூட இருந்தாங்கன்னா உனக்கு அது ஓகேவா, உனக்கு அது பரவாயில்லையான்னு சொல்லி யார்கிட்ட கேக்குறாங்க. அப்போ யாருக்குமே புரிஞ்சிருது. அப்படி பியூரோட பக்கத்துல அப்படின்னா உனக்கு ஒரு ஆள் இருக்கு, ஆமா தானே, நான் உன் கூட இல்லாத நேரம் ஒன்னு அவங்க ஹாப்பியா பாத்துக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குமே பியூரு, இது என்னோட தப்பு கிடையாது, ஏன்னா நீ தான் சொன்ன எனக்காக வெயிட் பண்ணாத அப்படின்னுட்டு நீ தான் சொன்ன, ஆனா உண்மையிலேயே உன்னோட இடத்த யாராலையுமே நிரப்ப முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ யாரு பியூரோட கைய பிடிச்சுக்கிட்டு, நீ இப்போ எனக்கு இதுக்கான பதில சொல்ல வேண்டாம், இப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கிட்டா போதும், ஆனா இப்பவும் என்னோட மனசுல என்னோட இதயத்துல நீ மட்டும்தான் இருக்க அப்படின்னு சொல்றாங்க.
அதுக்கு பியூரு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம பண்ணுற செயலை விட நம்ம உபயோகப்படுத்துகிற அந்த வார்த்தைகளுக்கு வலி ரொம்ப அதிகம், அதுக்கு வேல்யூ ரொம்ப அதிகம் அப்படின்னு பியூருமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லேம்புக்கு தெரியுது லாஃப் பியூர் கூட தான் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த. லாஸ்ட் டைம் லாஃப் அங்கேருந்து காரில் கிளம்புனதுக்கப்புறம் லேம்புமே அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஒன்னா பேசி சிரிச்சிட்டு இருக்கிறத லேம்புமே பார்த்துருவாங்க. ஸோ அவனுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த பிக்சர் எல்லாமே எடுத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே அவங்க ஃபேமிலி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா யார் என்னாச்சு, எதுக்காக வரலை அப்படின்னு கேட்கவும் லேம்புமே அதுக்கு அவள் கொஞ்சம் ஒர்க்கில் பிஸியாக இருக்கா, ஸோ அதனால தான் வர முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அப்பா, இந்த மாதிரி ஒர்க்கு அதிகமாக பண்ணால் அது இன்னுமே ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகும், நீ தான் அது எல்லாத்தையும் பார்த்துக்கணும், ஸோ அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், ஏன்னா ஏற்கனவே ரொம்பவே லேட் ஆகிருச்சு நீ. அவங்க அப்பா அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ லேம்பு, நான் யாரை டைவர்ஸ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மா, என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா, ஏதாட்டும் பிரச்சனைன்னா சொல்லு, பேசி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ லேம்புமே, எங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஆனால் யாரால என்னை லவ் பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் இன்னுமே அதிர்ச்சியாக இருக்குது. நீ என்ன சொல்கிற, உங்கள் 2 பேருக்குமே கல்யாணமாகி ரொம்ப வருஷம் ஆச்சு, ஆனால் இப்போ இப்படி சொல்கிறியே அப்படின்னு கேட்கவும் லேம்பு, இது யாரோட தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லவும் அவங்க அப்பாவுமே ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ லேம்புமே மறுபடி பேசுகிறான். அப்பா, நீங்கள் தானே சொன்னீங்க ஒரு பையனா இருந்து ஒரு பொண்ணை எந்த விதத்திலையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னுட்டு, இப்போ நான் அதைத்தான் செஞ்சுருக்கேன். எனக்கு யாரோட ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணுறதுல எந்த ஒரு விருப்பமும் இல்லை, என்னை மன்னிச்சிருங்க நான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்ததுக்குன்னு சொல்லி லேம்புமே தெளிவாக அந்த விஷயத்த அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுறாங்க. அவங்களுமே, நீ ரொம்பவே மெச்சூர்டான பையன், ஸோ இது என்ன அப்படிங்கிறத நீயே இது எல்லாத்தையும் கேர் பண்ணி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்த லாஃப் வெளியில் நின்று கேட்டுட்ருக்குறாங்க. அப்போ இவங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆக போகுதா, அதுக்கப்புறம் நம்ம நிலைமை என்ன ஆகும்னு சொல்லிட்டு லாஃபுமே ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லேம்புக்கு இப்போ இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அவனுக்கு இன்னுமே கஷ்டமாக இருக்குது. அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு யாருமே வர்றாங்க. நீ இன்னும் தூங்கலையா அப்படின்னு கேட்கவும் லேம்பு, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறான். அது என்னன்னா, நான் உன்னை டைவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவும் யாருக்கு அது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. உடனே லாஃபோட கையை பிடிச்சிக்கிட்டு அவங்க அந்த சந்தோஷத்தை, இனி நம்ம 2 பேரும் தனித்தனியாக இருக்க போகிறோமா, நம்ம டைவர்ஸ் பண்ண போகிறோமான்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போ லேம்போ, நான் என்னோட பேரண்ட்ஸுக்கிட்டையுமே சொல்லி அவங்களையுமே ஒத்துக்க வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு யாரு, நானுமே என்னோட அம்மா கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், அவங்க கொஞ்சம் கத்துனாங்க தான், பட் ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லாஃபு 2 பேருமே சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டுருக்குறாங்க. அப்போ லாஃப் இந்த விஷயத்த யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. யாருக்கு இப்போ டைவர்ஸுமே ஆகிருச்சு, ஸோ இப்போ மறுபடி அவங்க பியூர் கூட சேர்ந்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம நிலைமை என்னாகும், நான் என்ன பண்ண போகிறேன், ஆனால் நான் அதை எப்படி பண்ணுவேன், நான் எதுக்காக இது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த எக்ஸசைஸில் கான்சன்ட்ரேட்டே இல்லாமல் இதை பற்றியே யோசிச்சுக்கிட்டே இருக்கவும் அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. உடனே அவங்கள கேர் பண்ணிக்கிறாங்க. அங்கேருந்து ரூமுக்குமே கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாமே பண்ணி விடுறாங்க. அங்கேருந்து போனதுக்கப்புறம் லேம்பு லாஃப் கிட்ட பேசுகிறாங்க. நீ ஓகேவா, உனக்கும் பியூருக்கும் இடையில என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதையே அப்படியே லாஃப் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படியே காரில் வரும்போது அவங்க அண்ணன் சொன்னதை அப்படியே யோசிக்கிறாங்க. யாருக்கு இன்னுமே உங்களை பற்றின விஷயம் அவங்களுக்கு தெரியாது, ஆனால் இப்போ ரொம்பவே ஃப்ரீயாக இருக்காங்க, நீ இதில் இன்னுமே கொஞ்சம் கவனமாயிரு, ஏன்னா அவங்க பியூரு ஒரு 3 வருஷத்துக்கு மேலாவே யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீ இப்போதான், உனக்கு கொஞ்ச நாளாக தான் பியூரையுமே தெரியும், பியூரு யாரை சூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல, ஸோ நீ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணு அப்படின்னு சொல்லி லேம்பு லாஃப் கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ அதையே அவங்க யோசித்து பார்த்துக்கிட்டே இப்போ பியூரோட வீட்டுக்குமே வராங்க. வந்ததும் பியூரை போயிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க.
நான் இன்னைக்கு உன் கூட இங்கேயே இருக்கட்டுமா அப்படின்னு கேட்கவும் பியூரு ஏன் உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நான் இப்படியே உன் பக்கத்தில் கடைசி வரைக்கும் கூட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். பட் எனக்கு நல்லாவே தெரியும் நீ இப்போ வரைக்கும் யாரதான் லவ் பண்ணிட்டு இருக்கன்னு. ஆனால் நானுமே உன்னை லவ் பண்ணுறேன். பட் எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. அதை கேட்டதும் பியூரு லாஃப் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு லாஃபை அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. அதோட இந்த எபிசோடுமே முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.